வணக்கம் நண்பர்களே. அந்த மருமகனின் மாப்பிள்ளையின் அத்தனை பண பரிவர்த்தனைகளையும் தொழில் முதலீடுகளையும் எங்கிருந்தெல்லாம் அவர் பெற்றார் என்ற விவரங்களையும் யார் யாரோடெல்லாம் அவர் தொழில் கூட்டணி அமைத்திருக்கிறார் என்ற விவரங்களையும் புள்ளி விவரமாக அத்தனையும் கையில் வைத்திருக்கிறது புலனாய்வு அமைப்பு. இந்த புலனாய்வு அமைப்புகளுடன் நாம் மோதுவதை விட இதை இயக்கும் அல்லது மறைமுகமாக திரைமறைவில் இயக்கும் அந்த மத்திய பெரும் தலையுடன் டீல் பேச ஆரம்பித்து விட்டார் மருமகன். அவர்கள் பேசும் டீல் என்னவென்றால், ஒரே ஒரு நிபந்தனை தான் அந்த பெரிய மனிதருக்கு, யார் மத்தியில் இதெல்லாம் இயக்கிற அந்த பெரிய புள்ளிக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான். அத்தனை பணத்தையும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், அத்தனை சொத்துக்களையும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், புலனாய்வு அமைப்புகளின் வேகத்தை நான் பார்த்து கொள்கிறேன், ஆனால் களத்தில் வேலை செய்யக்கூடாது. இது தற்கொலைக்கு சமமான டீல் ஆயிட்டே அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுக்கு பதிலும் அந்த பெரிய தலை சொல்லுது, நீங்கள் களத்தில் வேலை செய்தாலும் அதுவும் அரசியல் தற்கொலைக்கு இணையானது தான். காரணம், உங்கள் அத்தனை ரகசியங்களையும் நாங்கள் கையில் வைத்திருக்கிறோம். நீங்கள் மட்டுமல்ல, யார் அந்த பெரிய தலை மாப்பிள்ளை மருமகன்ட்ட சொல்கிறார், உங்களது மட்டுமல்ல, உங்கள் ஒட்டுமொத்த குடும்பம், உங்கள் ஒட்டுமொத்த கூட்டாளிகள், அமைச்சர் கூட்டாளிகள் அத்தனை பேருடைய ஜாதகமும் எங்கள் கையில் ஆதாரமாக இருக்கிறது. நீங்கள் களத்தில் இறங்கி எப்படியாவது மீண்டும் தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்ற துணியில் நீங்கள் வேலை செய்தால் நிச்சயமாக மக்கள் முன் அத்தனையும் போய் சேரும். மீண்டும் தோல்வியடைவீர்கள், விளைவுகள் இன்னும் மோசமாகும். காரணம், உங்களை காப்பாற்றும் இடத்தில் நான் இருக்க மாட்டேன், நீதிமன்றங்கள் தான் இருக்கும். நீதிமன்றங்களின் முன்னால் இந்த முறை நீங்கள் தப்பிக்க இயலாது. காரணம், நீதிமன்றங்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கும் ஆதாரங்கள் அப்படி. புலனாய்வு அமைப்புகள் தங்கள் கையில் வைத்திருக்கும் ஆதாரங்கள் அந்த மாதிரி ரொம்ப வலிமையான ஆதாரங்கள். இதை வைத்துக்கொண்டு நீங்கள் ரொம்ப பலவீனமான வாதங்களோடு நீதிமன்றத்தில் போராடி இப்போ இருக்கிற சொத்து மதிப்பு அத்தனையும் இழக்க வேண்டுமா, அல்லது எங்கள் டீலில் நீங்கள் இருந்துக்கணுமா? நீங்கள் ஆட்சியில் இருக்க மாட்டீர்கள், ஆனால் சொத்து உங்கள் பக்கம் இருக்கும். எது உங்களுக்கு முக்கியம், பணமா பதவியா? முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று மிக ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. இந்த டீலிங் நடந்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகின்றன. வட்டாரங்கள் சொல்கிற தகவல் தான். டீலில் இறங்குனா கட்சி போயிடும், டீலுக்கு சம்மதிக்கலைன்னா பணம் போயிடும், பணமும் ஆட்சியும் சேர்ந்து போயிடும். டீல் ஒப்புக்கொள்ளலைன்னா எது புத்திசாலித்தனமான முடிவு, அதை அவர்கள் தான் எடுப்பார்கள். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.